நம்ம பார்க்க போகிறது வந்து ரன்னிங் ஜமுக்கி. ஸோ ஜம்கீஸ் ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரன்னிங் ஜம்கி. நம்ம எப்பவும் போல் ஒரு வந்து ஃப்ளாட்டடாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஜரியில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நார்மல் சில்க் த்ரெட்லேயும் இதை போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். ஸோ சில்க் த்ரெட்டு இந்த த்ரெட்டில் வந்து போட்டிங்க, இந்த ஜரியில் போட்டிங்கன்னா வந்து இது லுக் வைஸ் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ ஜம்கீஸ் வந்து இந்த மாதிரி தான். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து காப்பர் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போ போட்டு பார்க்கலாம், ரன்னிங் ஜம்கி, ஓகேவா? ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து ஒரு செயின் போடுற மாதிரி தான் போட்டுக்கோங்க. போட்டு இன்னொரு செயின் க்ரிப்புக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஜமுக்கியாக, ஸோ ஒரு ஜமுக்கி எடுத்துட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி, அது வந்து நம்மளோட விருப்பம். ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? ஜம்கியை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா, நீடில் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி விட்டுட்டு நீடில் இப்படி தள்ளணும். தள்ளிட்டு இன்னொரு விரலை வச்சு நீங்கள் வந்து க்ரிப்புக்கு பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இங்கே த்ரெட்டில் மாட்டி விட்டுட்டு இப்படி விட்டிங்கன்னா இங்கே ஃப்ளாட்டாக நிற்கும் அப்படி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு ஜமுக்கி எடுக்கிறோம். ஸோ இப்படி தள்ளி தள்ளி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டிச்சஸ். சாரி, இன்னொரு ஸ்டிச் போடலாம். ஸோ இப்போ இந்த ஜமுக்கியை வந்து உள்ளே தள்ளிடுறோம். ஏம்மா? ஸோ இங்கே வந்து நம்ம அடுத்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 2 ஸ்டிச்சஸோ இல்லை ஒரு ஸ்டிச்சஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜம்கியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்படி எடுத்துக்கோங்க, இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? ஒரு விரல் உங்களுக்கு எந்த விரலில் வந்து பிடிச்சா நிற்குமோ அந்த விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை இப்படி உள்ளே தள்ளிட்டு அது ஒட்டியே ஒரு ஸ்டிச்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து 3 ஸ்டிச்சஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஜமுக்கி எடுக்கிறோம். ஸோ நான் வந்து இதோட இங்கே வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே நம்ம முடிச்சுட்டு இப்படியே லாக் போட்டுக்கலாம், இல்லை அடுத்த 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வேணாலும் லாக் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜம்கி ஒர்க்கு. ஸோ இது வந்து ரன்னிங் ஜம்கி. வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். ஸோ சில்க் த்ரெட்டில் நம்ம எப்பவும் போல் ஒரு ஸ்டார்டிங் செயின் போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு நான் வந்து ஒரு ஜமுக்கி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜமுக்கி எடுக்கிறேன்.
ரொம்ப வந்து அழுத்தி போடணும் ஒட்டி போடணும்னு சொல்லிட்டு ஒர்க்கை வந்து இது பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்கி. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கை வந்து ஸ்வெட் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே லாக் போட்டுக்கிறேன், நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜரிலையும் போட்டாச்சு, சில்க் த்ரெட்லேயும் போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து ரன்னிங் ஜமிக்கி. ஓகேவா? தேங்க்யூ.